போன மோதிரத்தை வீடு முழுவதுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க தேடியுமே கிடைக்கவே இல்ல. இதனால அந்த சின்ன பையனும் பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். இதனா பாக்குற அவங்க அக்காவும், நீ அழாத, நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், அந்த பணத்தை வச்சு நம்ம டவுனுக்கு போய் அதே மாதிரி ஒரு மோதிரத்தை வாங்கிடலாம்னு சொல்றாங்க. அந்த ஊர்ல இருக்கிற வெகுளியா இருக்கிற ஒரு நபரை அந்த தங்க விக்கிற கடைக்கு கூட்டிட்டு போய் அந்த மோதிரத்தை பார்த்து இந்த மோதிரத்தோட விலையை கேட்டா அவங்க 4000 ரூபாய் சொல்றாங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்கிறது வெறும் 400 ரூபாய் தான். அதனால அந்த மோதிரத்தை வாங்காமலே வந்துடுறாங்க. சித்தியும் அப்பாவும் ஊர்ல இருந்து வரதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம எங்கேயாச்சும் வேலைக்கு போய் அந்த பணத்தை பெரட்டிடலான்னு ஐடியா பண்றாங்க. அதனால தோட்டத்துக்கு நான் போய் பூ பறிக்கிறது, வெண்டைக்காய் பறிக்கிறது, வேர்க்கடலை உரிக்கிறதுன்னு எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன வேலையனா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படின்னா இருக்கிறப்ப முயலை புடிச்சு வித்தா 500 ரூபாய் கிடைக்கும்னு முயலனா பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த புடிச்ச முயலை இவங்களுக்கு விற்க மனசே இல்ல. அதனால அந்த முயலை தான் கூட ரொம்ப பாசமா வளர்த்துட்டு அதனால அந்த மீதி பணத்துக்காக வேர்க்கடலை மூட்டைனா வாங்கி வீட்டுல இருக்கிற பாட்டியோட சேர்ந்து 3 பேருமே உரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள சித்தியும் அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து மோதிரத்தை கேட்டா நம்ம என்ன பண்றதுன்னு ரொம்ப வேற பயப்படுறாங்க. அப்பதான் அந்த சித்தியும் இந்த முயலை பார்த்துட்டு, இந்த கருமத்தனை எதுக்கு நீ உள்ள வச்சிருக்க, இதை முத துரத்து விடுன்னு சொல்றாங்க. இந்த முயல் வீட்டை விட்டு வெளியில ஓடுறப்ப அந்த மண்ணுல புதஞ்சிருக்கிற அந்த மோதிரத்தையே கண்டுபிடிச்சு கொடுத்துருது. அந்த மோதிரத்தை அவங்க சித்தி கிட்ட கொண்டு போய் இந்த மோதிரம் ஓரமா இருந்துச்சுன்னு கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் வெளியில வந்து பார்த்தா அப்பா கடன் வாங்கி கொடுக்காதனால கடன்காரவங்கன்னா வீட்டுக்கு வந்து அப்பாவை அசிங்கமா பேசுறாங்க. இதனா பாக்குற இந்த 2 பேருமே அவங்க வேலைக்கு போய் சேர்த்து வச்சு அந்த காசெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த காசை வச்சு கடனை அடைச்சிடுறாரு. இவ்வளவு காசு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேக்குறப்ப அந்த வீட்டுல இருக்கிற பாட்டி, நீங்க 2 பேருமே கஷ்டப்படுறீங்கன்னு இந்த 2 பிள்ளைங்களுமே வெளியில வேலைக்கு போய் சம்பாரிச்ச காசை தான் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல இருந்தே இந்த 2 பேரையும் சித்திக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த 2 பேரையும் நல்லா பாத்துக்கிறாங்க.